ஐபோன்ல இருக்கிற டிஃபால்ட் அலாம் சவுண்ட் இப்படித்தான் இருக்கும். இந்த சத்தத்தை கேட்காதவங்க ஐபோன் யூசரா கண்டிப்பா இருக்க முடியாது. ஆனா இந்த சத்தம் அந்த யூசர்ஸுக்கு எல்லாம் ரொம்பவே எரிச்சலை ஏற்படுத்துது. தன்னோட யூசருக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பக்காவா செய்யற ஐபோன் இந்த விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்களா? இதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் என்ன? இந்த சவுண்டுக்கு பின்னுக்கு இருக்கிற நிஜமான சயின்ஸ் என்ன? இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏஜே பிளாட்ஃபார்மிற்கு உங்களை வரவேற்கின்றேன். ஐபோனோட டிஃபால்ட் அலாம் சவுண்ட், இதோட பேர் ரேடார். நாம தூங்கி கொண்டிருக்கும் போது நம்மளோட மூளை தூங்காது, பக்காவா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். நம்மளோட சூழல்ல ஏதாவது அசாதாரணமாகவோ அல்லது ஆபத்தாகவோ உணர்ந்தா நமக்கு சிக்னல் பண்ணி நம்மளை தூக்கத்துல இருந்து வேக்கப் பண்ணி விட்டுரும். பொதுவாகவே ஒலிகள்ல சில ஒலிகள் மூளையில பய உணர்வை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வகையான ஒலி வகைகளை சேர்ந்ததுதான் இந்த ரேடார் என்ற டிஃபால்ட் அலாம் சவுண்ட். இந்த ரேடார் சவுண்ட் 2-5 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிகளை கொண்டது. இந்த வகை ஃப்ரீக்வன்சியை கொண்ட ஒலிகள் எல்லாம் மனித காதுகளால வெகுவாக உள்வாங்கப்பட்ட அதே சமயம் அந்த ஒலிகள் நேரடியாக மூளையில சென்று பய உணர்வை ஏற்படுத்தி நம்மள தூக்கத்திலிருந்து சடாரண்டு உவைக்க பண்ணி விட்டு, திடீரென நம்ம தூக்கத்திலிருந்து எழும்பணும் என்று சொன்னா ஒரு விஷயம் நமக்கு எரிச்சலத்தான் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த ரேடார் சவுண்ட் மக்கள் மத்தியில எரிச்சலா இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இந்த வகை ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா ஷார்ட், ஷார்ப், ரேபிட்லி ஆக்யூரிங் டோனல் சவுண்ட்ஸ். இந்த கேட்டகரிஸுக்குள்ள வார விஷயங்கள் மனித மூளையில தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுக்கு சின்ன உதாரணம், இரும்பு பாத்திரத்துல மண் அல்லது கல் கொண்டு வச்சு கீறுறது, அல்லது சாக் பீஸ் ஒன்று எடுத்து பிளாக் போர்ட்ல ஒரு ஸ்ட்ரைட் லைனை ரொம்ப ஷார்ப்பா கீறுறது. இந்த 2 விஷயங்களை நம்ம செய்யும் போதும் பல்லுலையும் காதுலையும் ஒரு கூச்சத்தை உணர்வோம். இந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி கேட்டகரி இருக்கிற விஷயங்கள் நம்ம தூங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு பக்கத்துல சடனா தோன்றும் போது மூளை சாதாரண சூழ்நிலையா காட்டி நம்மள தூக்கத்துல இருந்து வேக்கப் பண்ணி விட்டுரும். இந்த அலாம் சவுண்ட் ஒன்றும் எந்த மியூசிக் டைரக்டர்டையும் போய் நேரடியா அவங்க உருவாக்கல. அதை உருவாக்குறதுக்கு முன்னுக்கு நாசாவில் இருக்கிற அல்ட்ரா சவுண்ட் டிரான்சிட் கண்ட்ரோல் இன்ஜினியர்ஸோட ஒரு ரிசர்ச்சை நடத்தி அதுக்கு பிறகுதான் இந்த சவுண்டை அவங்க உருவாக்கி அலாம்ல வச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த சவுண்டை அலாமோட வச்சதுல மட்டும் நிக்காம ஸ்னூஸ் பட்டன் என்று சொல்றது, நம்ம தூங்குவோம், அலாம் அடிக்கும், அந்த அலாம் ஒரு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேணுமெண்டா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப அடிக்கிற மாதிரி செட் பண்ணலாம். ஆனா இங்க ஆப்பிள் டிஃபால்ட்டா எத்தனை நிமிஷம் அந்த ஸ்னூஸ் பட்டன் வச்சிருக்காங்கன்னு சொன்னா 9 நிமிஷம், ஜஸ்ட் 9 மினிட்ஸ். இதுக்கு அவங்க சொல்ற விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் சடனா தூக்கத்திலிருந்து எழும்பி திரும்பவும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதுக்கு 10-15 நிமிடங்கள் எடுக்கும். ஸோ சரியா அவனை 9 நிமிடத்துல திரும்பவும் அந்த அலாம் அடிக்கும் போது அவனோட மூளை முன்ன இருந்த விட ரொம்ப பதட்டமா ஒர்க் பண்ணி அவனை வேக்கப் பண்ணி விட்டுரும். ஸோ இதே அலாம இன்னும் கொஞ்சம் குறைச்சி 5 நிமிஷம் அல்லது 4 நிமிஷம் ஸ்னூஸ் டைமை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம திரும்பவும் அதை ஸ்னூஸ்ல போட்டு தூங்கியிருப்போம். நீங்க வேணுமெண்டா உங்களோட ஸ்னூஸ் பட்டனை மாற்றிக்கொள்ளலாம். ஆனா ஆப்பிள் டிஃபால்ட்டா செய்யறது இந்த 9 மினிட்ஸ் தான். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, அலாம் என்ற ஆப்போட ஃபுல் ஃபீச்சரும் தன்னோட யூசருக்கு ஃபுல்லா கிடைக்கணும்ன்றதுக்காக ஒரு விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி அதுல இன்புட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப சொல்லுங்க, ஆப்பிள் இதுல கோட்டை விட்டுட்டாங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இல்லை. ஆப்பிள் எப்பவுமே தன்னோட யூசருக்கு என்ன தேவைன்றத சரியா செய்யும். ஆப்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு புது நபரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.